பிரமாணங்கள் என்று 3 இருக்குது. ஒன்று காட்சி பிரமாணம். காட்சி பிரமாணம்னா இப்போ கண்ணிலே நாம் ஒரு காட்சியை காண்கிறோம். இப்போ இங்கே என் முன்னால் ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறார். இதற்கு பெயர் காட்சி பிரமாணம் என்று பெயர். இன்னொன்று அனுமான பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. என்ன அனுமான பிரமாணம்னா, இப்போ நம்ம ஒரு சாலையில் ஒரு கோயிலை கடந்து போகிறோம், நமக்கு ஒரு வாசனை வருது. அது என்னன்னா, ஒரு ஊதுவத்தி வாசனையோ ஒரு சந்தனத்தின் வாசனையோ சாம்பிராணி வாசனையோ நமக்கு வருது. நமக்கு மூக்கின் மூலமாக அந்த வாசத்தை அறிகிறோம். ஆனால் நாம் ஊதுவத்தியும் காணவில்லை, சாம்பிராணியும் பார்க்கல, எதுவுமே பார்க்காம இது ஊதுவத்தி தான், இது சாம்பிராணி தான் என்று நாம் ஊர்ஜிதப்படுத்துகிறோம். எதை வைத்து? அந்த வாசனையை வைத்து நாம் ஊர்ஜிதப்படுத்துகிறோம் பாருங்க. இதற்கு பெயர் தான் சைவம் கூறுவது அனுமான பிரமாணம். இந்த 2 விஷயத்தை மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். ஒன்று இறைவன், உயிர், 3 மலங்கள், இதுதான் அடிப்படை. அடுத்து 3 பிரமாணங்கள். கண்ணால் காண்பது ஒரு பிரமாணம். இரண்டாவது வாசனையை வைத்து அறிகிறோம். ஒரு மலைக்கு மேலே புகை வருது, புகை வர்றதை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்? புகை எதனால் வருகிறது? நெருப்பு இருந்தால் தான் புகை வரும். ஆக நெருப்பு என்று ஒன்று அங்கு இருக்கிறது என்பதை நாம் அனுமானிக்கிறோம். இதற்கு பெயர் அனுமான பிரமாணம். இன்னொன்று பிரத்யட்ச பிரமாணம். அந்த பிரத்யட்ச பிரமாணம் என்பதற்கு என்ன உதாரணம்னா, இப்போ தேவார பாடல்களை படிக்கிறோம், திருவாசகத்தை படிக்கிறோம், இவையெல்லாம் நாம் உண்மை என்று நம்புகிறோம். காரணம், அதை சொல்லியவர்கள் எல்லாம் அருளாளர்கள். அவர்கள் சொல்லிய கருத்துக்கு ஒரு எதிர்மாறான கருத்தை நாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு வார்த்தையை மாற்றுகின்ற உரிமை கூட நமக்கு கிடையாது. காரணம், அவர்களெல்லாம் இறைவனால் இங்கே அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் எழுதிய வார்த்தைக்குள் எதை மாற்றவோ, இடப்பக்கம் மாற்றவோ வலப்பக்கம் மாற்றவோ எந்த உரிமை படைத்தவர்கள் நாம் கிடையாது. அதனால் அவையெல்லாம் பிரத்யட்ச பிரமாணம். எது மாற்ற முடியாதோ, எதிலே போய் நாம் கை வைக்க முடியாதோ, அவையெல்லாம் என்னன்னா பிரத்யட்ச பிரமாணம். இன்னும் ரொம்ப எளிதாக நாம் புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உடம்புல காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சலுக்கு நாம் எங்கே போகிறோம்? மருத்துவர்கிட்ட போகிறோம். மருத்துவர் என்ன பண்ணுறாரு? ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்குறாரு, வாயில் ஒரு மீட்டரை வச்சு பார்க்குறாரு, ஜுரத்தை கண்டுபிடிக்கிறாரு, அதற்குரிய இன்ஜெக்ஷனை போடுறாரு, அதற்குரிய மாத்திரைகளை கொடுக்குறாரு. இப்போது நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட, எனக்கு ஜுரம் வந்ததுனால உங்ககிட்ட வந்தேன், ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்த்தீங்க, என்னுடைய இதய துடிப்பை பார்த்தீங்க, இங்கே நம்ம வாயில் ஒரு மீட்டரை வச்சு என்னுடைய ஜுரத்தினுடைய அளவு என்னதை கண்டுபிடிச்சிங்க, இப்போது எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் என்பது காய்ச்சலுக்குரிய இன்ஜெக்ஷன் தானான்னு எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு யாராவது நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு இருக்கிறோமா? ஏன் கேட்பதில்லை என்றால், அந்த மருத்துவரை நாம் முழுமையாக நம்புகிறோம். அவர் ஒரு சீட்டில் எழுதி கொடுக்குறார், அந்த மாத்திரைக்குள்ள என்னென்ன கலந்துக்குது அப்படின்னு யாராவது என்னைக்காவது அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறோமா? சார் இதில் எவ்வளோ குளோரின் கலந்துருக்கு, இதில் என்ன கெமிக்கல் கலந்துருக்குன்னு நம்ம யாராவது கேட்குறோமா? நேராக என்ன பண்ணுறோம்? மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், வாங்குகிறோம், மருந்தை சாப்பிட்றோம். ஆக நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு வந்திருக்கக்கூடிய காய்ச்சலுக்கு அந்த மருத்துவர் சரியான மருந்தை தான் கொடுத்திருக்கிறார் என்று எப்படி நம்புகிறோமோ, அப்படி இறைவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்று நாம் கண்டிப்பாக நம்ப வேண்டும். ஒரு மருத்துவரையே நம்புற நாம நம்மை ஆளக்கூடிய சிவன் மீது நம்பிக்கை முழுமையாக வைக்கணும். இதற்கு பெயர்தான் பிரத்யட்ச பிரமாணம். இந்த 2 எளிதான கருத்து, இதுக்கு மேலே வேண்டாம், போர் அடிச்சிடும். இப்போ மறைஞான சம்பந்தர் சிதம்பரத்தில் ஒரு திண்ணையில் உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சிவஞான போத கருத்துக்களை எல்லாம், மெய்கண்டாருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த தெரு வழியாக 4வதாக வரக்கூடிய சந்தான குரவர் உமாபதி சிவம் என்று பெயர். அந்த உமாபதி சிவம் என்பவர் யார்னா, தில்லையிலே இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள், இன்னைக்கு தீட்சிதர்கள் சொல்கிறோம் பாருங்க, அந்த அந்தணர் குலத்திலே பிறந்தவர்.
அவருடைய வேலை என்னன்னா, தினந்தோறும் அந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு போய் பூஜை செய்கிறது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு தீட்சிதற்கு என்று அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்காக வரக்கூடிய அந்த தீட்சிதர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பல்லக்கு, அந்த பல்லக்குக்கு முன்னால் ஒரு தீப்பந்தம், அதுக்கு முன்னால் ஒரு மேளவாத்தியம், இவ்வளோவோடு தான் அந்த தீட்சிதர் என்ன பண்ணுவார்னா சிதம்பரம் கோயிலுக்கு போவார். அப்படி ஒரு நாள் அந்த வழியாக உமாபதி சிவம் என்கிற தீட்சிதர் உள்ள உக்காந்து இருக்கிறாரு. போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த திண்ணையில் உட்கார்ந்து இருந்த மறைஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் சிவஞான போத கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கார். அவர் அப்படியே திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார்னா, பட்ட கட்டையில் பகல் குருடு போகுது பாடுறான்ட்டார். மதிய நேரம் உச்சிக்கால பூஜையை முடிச்சுட்டு பல்லக்கில் அவர் திரும்பி போயின்னுக்கிறார். பட்ட கட்டையில் பகல் குருடு போகுது பார். இதுக்கு என்ன பொருள்னா, பட்ட கட்டைன்றது அந்த பல்லக்கு, பகல் குருடுனா பகல் நேரத்திலே தீப்பந்தம் பிடிச்சின்னு போகிறாங்க முன்னால். அந்த தீப்பந்தம் பிடிக்கிற வழக்கம் முதலிலே குறிஞ்சி நிலப்பகுதியில் தொடங்கியது. மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்வதற்காக அன்றைக்கு நமக்கு விளக்கு வேணும்னு என்ன பண்ணாங்க, தீப்பந்தம் பிடிச்சிட்டு போனாங்க. இன்றைய வரையில் நம்முடைய தமிழ்குடி குறிஞ்சி நிலத்திலே தோன்றியதற்கு அடையாளமாக இன்றைக்கு வர திருமணத்தில் கூட பாருங்க, தீப்பந்தம் பிடிக்கிற வழக்கம் இன்றும் மறையாமல் இருப்பதற்கு எது காரணம் என்றால், நாம் ஆதிக்குடியாக தமிழராக இருந்த காரணத்தினுடைய அடையாளமாகத்தான் இன்னைக்கும் தீப்பந்தம் பிடிக்கிற வழக்கம் இருக்குது. அதுதான் கரண்ட் வந்துடுச்சு, விளக்கு வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, இன்னும் என்ன தீப்பந்தம் யோசிச்சிங்கன்னா அதுதான் நம்முடைய தொன்மை அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் இழந்துட்டோம்னா, இந்த மின்சாரம் கண்டுபிடிச்சவன் கதையிலிருந்து தான் நமக்கு வரலாறு தொடங்குமே ஒழிய, காட்டிலே குறிஞ்சி நிலப்பகுதியிலே நாம் வாழ்ந்ததற்குரிய அடையாளம் என்பது முற்றிலும் மறைந்து போய்விடும் என்பதற்காக தான் தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போகிற வழக்கம் இன்னைக்கு இருக்கு. இதைத்தான் மறைஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, பட்ட கட்டையில் கண்ணு தெரியல போலது உள்ளக்கிறவனுக்கு பந்தத்தை பிடிச்சின்னு போறான்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தை உள்ளே இருந்த உமாபதி சிவத்தினுடைய காதிலே விழுந்தது. அந்த விழுந்த வேகத்திலே அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்பது அவருக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த வாழ்க்கை என்பது அனித்தியமானது, நிரந்தரமானது கிடையாது. எத்தனை விடிந்தால் யாருக்கு காலை விடியும் என்பது யாருக்கும் நித்தியம் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது இந்த பல்லக்கு, இந்த மேலதாளம் எவ்வளவு வசதியோடு நம்ம போறோமே, நாளைக்கு காலம் மாறினா வேற சத்தத்தோடு எல்லாம் போகணும், பல்லக்கு வராது என்ற உண்மை உமாபதி சிவத்துக்கு புரிந்தவுடன் பல்லக்க நிறுத்த சொல்லி அங்கிருந்து கீழே குதிச்சிட்டார். குதிச்சு என்ன பண்ணாரு, நேரா போனார் மறைஞான சம்பந்தருடைய கால்களிலே விழுந்து, எனக்கு இந்த உலகியல் உண்மையை புரிய வைத்த குருவே, உன்னை நான் வணங்குகிறேன்னு சொல்லிட்டு அந்த பல்லக்கெல்லாம் திருப்பி அமைச்சிட்டு அவர் காலில் போய் விழுந்து வணங்கினார். விழுந்து வணங்கின உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, மறைஞான சம்பந்தர் எதையும் கண்டு காணாத மாதிரி அவர் பாட்டுன்னு எந்திரிச்சு போயிட்டார். அந்த வீதி என்பது செங்குந்த மக்கள் வாழ்கின்ற வீதி. யார்? மறைஞான சம்பந்தர் இருந்த இடம். ஏன்னா சைவத்தை வளர்த்தெடுத்ததிலே பெரும் பங்கு யாருக்கு இருக்கிறது என்றால், கோயில்களை நிர்மாணிப்பதிலே தமிழ் செட்டியார்களுடைய உழைப்பு என்பது மிக மிக முக்கியம். தமிழ் பேசுகின்ற பட்டினத்தார் வழிவந்த செட்டியார்கள் தான் சிவாலயங்கள் அமைப்பதிலே பெரும் பங்கு வகித்தவர்கள். ஆனால் சைவத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தவர்களுடைய பெருமை இன்றிலிருந்து அன்றில் வரை செங்குந்தர்களுடைய பங்கு என்பது மிக மிக உன்னதமாகும். அப்படி அந்த செங்குந்தர் வீதியிலே தறி நெய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தறி நெய்து கொண்டிருக்கிற வீதியிலே மறைஞான சம்பந்தர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த மறைஞான சம்பந்தர் ஒரு வீட்டின் முன்னால் போய் நிற்கிறார். பொதுவாக கஞ்சி காய்ச்சுகின்ற வழக்கம் தறி நெய்கின்ற குடும்பத்திலே இருக்கும். அந்த கஞ்சி அந்த வீட்டிலே காய்ச்சப்பட்டு இருக்கிறது. இவருக்காக கொஞ்சம் கஞ்சியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த பாத்திரமும் கிடையாது. உண்மையான சைவர்கள் பாத்திரத்தை கொண்டு கூட உண்ண மாட்டார்கள். வெறும் கைகளினால் அந்த கஞ்சியை வாங்கி குடிக்கிறார் மறைஞான சம்பந்தர். அவர் பின்னாலே குருவேன்னு சொல்லிட்டு உமாபதி சிவம் ஓடி வரார்.
ஓடி வந்தவர் என்ன பண்றார், குருவுக்கு பக்கத்தில் நிற்கிறார். அந்த மறைஞான சம்பந்தர் கஞ்சியை குடிக்கிறார். இந்த கை வழியே அந்த கஞ்சியானது இந்த பகுதிக்கு முட்டிக்கு வருது. இப்போ இங்க சொட்டு சொட்டா சொட்ட போகுது. இந்த நேரத்தில் தன் குரு குடித்து மிச்சமான அந்த கஞ்சியை குரு பிரசாதமாக உமாபதி சிவம் என்பவர் தன் கைகளிலேந்தி குடிக்கிறார். இதுதான் குருவுக்கும் சீடனுக்கும் முதலில் ஏற்பட்ட தொடர்பு. தான் உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் கூட உமாபதி சிவத்திற்கு கிடையாது. மறைஞான சம்பந்தர் ஆதி சைவ குடும்பத்திலே பிறந்தவர். அன்றைய காலத்தே நாங்கள் சிவனோடு வந்தவர்கள், தில்லையிலே இருக்கக்கூடிய தீட்சர்கள், நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று சொன்ன அந்த பரம்பரையிலே வந்த உமாபதி சிவம் ஆதி சிவாச்சாரியார் குடும்பத்திலே பிறந்த மறைஞான சம்பந்தர் குடித்த அந்த எச்சில் கஞ்சியை குடிக்க வைத்தது இந்த சைவம். குடிக்க வைத்ததை உலகிற்கு சொன்னது இந்த சைவம். நிறைய காரணங்களை இந்த சைவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தங்கள். இன்றைக்கு யாராரோ பொது உடைமை எங்களுக்கு சொந்தமானது, பகுத்தறிவு எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்கிறார்கள். எல்லாமே நம் சைவத்திற்குள் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்த தயங்கிவிட்டோம், வெளிப்படுத்த மறந்து விட்டோம். அதனால்தான் இன்றைக்கு உயர்ந்த அறிவியல் சிந்தனை கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது என்று யாராரோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சிறு முயற்சிதான் இப்படியான செய்திகளை எல்லாம் நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். எங்க சைவத்தில் பாருங்க, ஒரு ஆதி சிவாச்சாரியார் குடிச்ச எச்சில் கஞ்சியை தீட்சிதராக இருக்கக்கூடியவன் அதை வாங்கி குடித்தான் என்றால் அதுதான் சைவத்தினுடைய மேன்மை. குடிச்சிட்டு இன்று முதல் நான் உங்களுக்கு சீடனாக இருக்கிறேன்னு யார்கிட்ட, மறைஞான சம்பந்தருக்கு சீடனா மாறிட்டார். இப்போ பிரச்சனை எங்கன்னா தில்லையில் தொடங்குது. என்ன பிரச்சனைனா, உயர்ந்த குலத்திலே பிறந்த இந்த உமாபதி சிவம் நம்மை விட கீழ்மையாக இருக்கக்கூடிய இந்த ஆதி சிவாச்சாரியார் குடித்த கஞ்சியை குடித்தான் என்ற செய்தியை கேட்டவுடன் உமாபதி சிவத்தை சாதி நீக்கம் பண்ணி விடுகிறார்கள் அந்த தீட்சிதர்கள். இனிமேல் உனக்கு கொடியேற்றுகின்ற உரிமையும் கிடையாது என்று அவரை ஊரை விட்டு சிதம்பரத்தை விட்டு விளக்கிறாங்க. அந்த சிதம்பரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கொற்றவன் குடி, அந்த ஊர் பேர். இன்னைக்கு கூட சிதம்பரம் போனீங்கன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா கொற்றவன் குடின்னு இருக்கும். அந்த கொற்றவன் குடியில் ஒரு மடமும் இருக்கும். அந்த மடத்திற்குள் தான் உமாபதி சிவம் ஜீவமுக்தி அடைந்தார். அந்த கொற்றவன் குடியில் போய் இவர் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது சாதி நீக்கம் பண்ணிட்டாங்க, ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவர் ஊருக்கு எல்லையில் போய் அங்கு இருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் தான் ஒரு தீட்சிதர் என்ற ஆணவம் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் சைவ நெறி கருத்துக்களை எல்லாம் அவர் பரப்பினார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் உங்களை அங்கே சேர்க்க மாட்டாங்க போலகுது, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்களே செய்கிறோன்னு அவருக்காக ஒரு மடம் கட்டி வைத்து கொடுத்தார்கள். அது இன்றைக்கு வரையிலும் இருக்கக்கூடிய கொற்றவன் குடி திருமடம் என்பது இன்றைக்கு வரையிலும் அங்கே இருக்குது. அந்த ஊர்லேயே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது மார்கழி திருவாதிரை அன்று உமாபதி சிவம் அவர்கள் அந்த சிதம்பரத்திலே கொடியேற்ற வேண்டிய நாள் வருகிறது. இவரை தான் சாதி நீக்கம் பண்ணிட்டாங்கல்ல, அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு பதில் வேறு ஒருவரை அவர்கள் ஏற்பாடு செய்கிறாங்க. ஏற்பாடு செஞ்சு கொடியேற்றத்துக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. இதே போல பல்லக்கு வச்சு அந்த இன்னொரு தீட்சிதரை கொண்டு வராங்க. உள்ள கொண்டு வந்து கொடிமரத்தாண்ட போய் நின்று அவர் கொடியேற்ற போறார். சிவபெருமான் விட்டுருவாரா? எப்பொழுதுமே பெருமானுக்கு தன்னுடைய அடியார்கள் மீது எப்பொழுதும் அன்பும் கருணையும் உண்டு. அந்த கருணையினால்தான் இப்போ பல்லக்கில் வந்தார் பாருங்க, அவர் போய் கொடியேற்ற போறாரு. கொடி ஏற்க மறுக்கிறது. கொடி சிதம்பரத்தில் ஏறல. இப்போ தீட்சிதர்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சதுன்னா, இன்றைய நாள் என்பது உமாபதி சிவத்திற்குரிய நாள். அவரு இந்த கொடியேற்ற வராததுனால சிவபெருமான் இந்த வழிபாட்டையே ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமான் நினைத்திருந்தால், எல்லோரும் ஒன்று நினைத்திருந்தால் அன்றைக்கு அந்த கொடிமரத்திலே கொடி ஏறி இருக்கும். ஆனால் உமாபதி சிவத்தின் மீது இறைவன் வைத்த கருணை, இறைவன் கொண்ட அந்த அன்பு என்ன பண்ணாரு, தன்னுடைய அந்த கொடியை ஏற்க அவர் மறுத்துட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீட்சிதர்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு பல்லக்க
அனுப்பி கொற்றவன்குடியில் இருக்கக்கூடிய உமாபதி சிவத்தை மேலதாளத்தோடு என்ன பண்ணுறாங்க, சிதம்பரத்துக்கு கொண்டு வராங்க. அப்படி சிதம்பரத்திற்கு கொண்டு வந்து அந்த கொடிமரத்தின் கீழ் நின்று உமாபதி சிவம் 4 பதிகங்களை பாடுகிறார். அதற்கு பெயர் கொடி கவி என்று பெயர். இன்றைக்கு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே ஒரு நூல் கொடிக்கவி என்ற நூல். இந்த உமாபதி சிவம்தான் 14 நூல்களிலே 8 நூல்களை எழுதியவர். மறைஞான சம்பந்தர் மீது கொண்ட அன்பினால் எழுதியவை நெஞ்சுவிடு தூது என்ற ஒரு நூல். மொத்தம் 8 நூல். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பதிகங்களை பாட பாட ஒவ்வொரு பாட்டிற்காக அந்த கொடியானது கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி நகர்ந்து உச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டது. 4 பதிகங்களை பாடி முடித்தார். அந்த பதிகங்கள் மூலமாக கொடி ஏறியது. கொடி ஏறியதால் நமக்கு கொடிக்கவி என்ற ஒரு நூலும் கிடைத்தது. இதுதான் சைவத்தினுடைய தத்துவ வரிசை. இப்போ உமாபதி சிவம் என்பவர் 4ஆம் அவர். 4ஆம் அவர் மூலமாகத்தான் இன்றைக்கு நமக்கு சைவ சித்தாந்த வகுப்புகள் என்பது ஆதீனங்கள் மூலமாக இன்றைக்கு மக்களிடையே கொண்டு செல்லப்படுகின்றது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பக்தி நெறியை பின்பற்றுகிறார்களே ஒழிய அறிவு சார்ந்த சைவ சித்தாந்த நெறி, குறைந்தபட்சம் சிவஞான போதத்தினுடைய அந்த 12 நூற்பாக்களை முதலிலே படியுங்கள். எப்படி தேவாரம் திருவாசகம் படிக்கிறோமோ அந்த மாதிரி வரி வரியாக கூட படிங்க. பொருள் புரியலனாலும் பரவாயில்ல, முதல்ல படியுங்கள். படித்த பிறகு வாரியார் எழுதிய சிவஞான போதம் என்ற நூலை படித்தால் ஓர் அளவிற்காவது சிவஞான போதத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் யாரும் இருக்க இயலாது. ஏனென்றால் அதை முழுமையாக உணர்ந்தவர்கள் யார் என்றால் கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான், கடைசியாக கைலாய பரம்பரையிலே தோன்றிய பரஞ்சோதி முனிவர், அதற்கு அடுத்து வந்த மெய்கண்டாருக்குத்தான் பரஞ்சோதி முனிவர் முழுமையாக உரைத்தார். அந்த மெய்கண்டார் மூலமாகத்தான் நமக்கு தத்துவங்கள் என்பது இந்த மண்ணிற்கு வந்தன. ஆக பக்தி நெறியோடு அறிவு நெறியையும் நாம் பின்பற்றலாம், கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யலாம் என்று கூறி நீண்ட நேரம் உங்களிடம் உரையாற்றிய இந்த வாய்ப்பிற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது சித்தாந்தம் சார்பாக நான் ஆற்றிய முதல் உரை இதுதான். இதற்கு பிறகு நான் ஆற்றப் போகின்ற உரை இந்த சைவ நெறி சார்ந்து தஞ்சையிலே நடக்கக்கூடிய அடுத்த மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சைவ மாநாட்டில்தான் சைவ திருநெறியும் செந்தழல் மேனியும் என்ற தலைப்பிலே இதனுடைய நீட்சி, இது எனக்கு இங்கு பயிற்சி வகுப்பு, இதனுடைய நீட்சி தான் தஞ்சாவூரிலே நடைபெற இருக்கிறது. அதற்கெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்கிய குடியேற்றும் திருமுறை நன்னெறி சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நாம் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்ற சொற்பொழிவினை ஸ்ரீ ஆன்மீக பேரொளி என்ற யூடியூபிலே நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ச்சியாக எல்லாரும் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், தொடர்ச்சியாக பதிவேற்ற முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்னொரு சேனலை தொடங்கி இருக்கிறோம். ஸ்ரீ ஆன்மீக தமிழ்நாடு என்ற ஒரு சேனல் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு அந்த வீடியோவை காணலாம். நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், உடனுக்குடனே நாங்கள் அப்லோட் செய்ய வேண்டிய காரணத்தினால் 2 சேனலும் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. முதல் சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு அளித்தீர்களோ அப்படி 2வது சேனலும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்கெங்கு பேசுகிறோனோ அங்கெல்லாம் அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு காட்சிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்.